தாவேக்கா பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களையுமே வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு முன்னிறுத்தி தான் வந்து நெறைய மேடைகள்ல வந்து பேசுறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்து தாவேக்காவ வந்து அவங்களோட சாய்ஸ்ல வைக்க மாட்டாங்கன்னு நிச்சயமாக நினைக்கிறீங்க? இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, தேமுதிக வந்து தாவேக்காவோடு ஒப்பிடும்போது ஒரு சீனியர் கட்சி. விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் விஜய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராகவும் தலைவராகவும் இருக்கும்போது அவர் கொடுக்கிற 4 சீட்டையும் 5 சீட்டையும் வாங்கிட்டு அந்த கூட்டணி போய் இப்படி இருக்கும். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வெறும் சீட்டு மட்டும் பத்தாது. இவங்க ஒரு கூட்டணிக்கு போகணும்னா நோட்டும் வேணும். அப்ப தாவேக்காவிடம் இருந்து நீங்க ஒரு சில்லறையெல்லாம் பெயராது. இந்திய ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு தீய சக்தியாக பாஜக எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு தீய சக்தியா இருக்கிறது பாமக தான். என்னன்னா அவன் வந்து மதத்தை வைத்து மக்களை பிரிக்கிறான், இவர்கள் ஜாதியை வைத்து மக்களை பிரிக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிசம்பர் 15ல வந்து தமிழகத்துல வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன்னு சொன்னாரு. அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா நிறைய செல்லாத ஓட்டுகள் இருக்கு, செல்லாத நோட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செல்லாத ஓட்டு செல்லாத நோட்டு தான் ஓபிஎஸ். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில வந்து ரோட் ஷோ கேட்டிருந்தாங்க. பட் அங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? காங்கிரஸோட ஒரு பேச்சுவார்த்தை பேரலா போறது. இது வந்து ரங்கசாமிக்கு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்களும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு பாண்டிச்சேரியில் நின்னா நான் காலி ஆயிடுவேன். அப்ப என்னைய காலி பண்றதுக்கு நானே எப்படி ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து பின்வாங்கிட்டார். இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க. தேமுதிகவா இருக்கட்டும், பாமகலே வந்து இப்போ இரு அணியா பிரிஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்து அமமுகவா இருக்கட்டும். இவங்களுடைய தேர்வு வந்து கூட்டணியில யாருடைய தேர்வா இருக்கும்? தாவேக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகவால் ஏமாற்றப்பட்டதா அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் பிரேமலதாவுடைய தம்பி சுதீஷ்க்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி இது தர்றதா சொல்லி அதிமுக வந்து கொடுக்கல. ஸோ அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அவர்கள் திமுக கூட்டணிக்கு நகருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரம் தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா தேர்தலை வைத்து வியாபாரம் செய்கிற ஒரு கட்சி தான். எங்க சீட்டும் நோட்டும் அதிகம் கிடைக்குதோ அங்கதான் அவங்க போவாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு பெரிய அளவுல அவங்க எதிர்பார்த்தது கிடைத்தால் அந்த கோபத்தை மறந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவங்க போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பாமக, நீங்க சொல்ற மாதிரி பாமக அந்த தேமுதிகல வந்து தொடர்ந்து வந்து இப்போ தாவேக்கா பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களையுமே வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு முன்னிறுத்தி தான் வந்து நிறைய மேடைகள்ல வந்து பேசுறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்து தாவேக்கா வந்து அவங்களோட சாய்ஸ்ல வைக்க மாட்டாங்க? நிச்சயமாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா தேமுதிக வந்து தாவேக்காவோடு ஒப்பிடும் போது ஒரு சீனியர் கட்சி, ரைட்டா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் விஜய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராகவும் தலைவராகவும் இருக்கும் போது அவர் கொடுக்குற 4 சீட்டையும் 5 சீட்டையும் வாங்கிட்டு அந்த கூட்டணி போய் இப்படி இருக்க முடியும். அதுக்கு அவங்களுடைய ஈகோங்கிறது இடம் கொடுக்காது. அதுக்கடுத்து விஜயகாந்த எல்லாரும் பெருமையாக பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு சம்பிரதாயம் தான். இறந்து போன ஒருத்தரை பத்தி தப்பா பேசக்கூடாது. அதுக்கடுத்து விஜயை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லா தலைவர்களையுமே மதிக்கணும். அப்ப அதன் மூலமாக அவர்களுடைய அபிமானிகளுடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அதுல ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. அது நமக்கே தெரியும் போது பிரேமலதாவுக்கு தெரியாதா என்ன? எல்லாத்துக்கும் மேல இவர்கள் நினைப்பது போல் வந்து விஜய் வந்து இவங்க கிட்ட இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அது வந்து இவர்களுக்கு ஒத்து வராது. அதனால நிச்சயமாக இவங்க தாவேக்காவுக்கு போகமாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வெறும் சீட்டு மட்டும் பத்தாது. இவங்க ஒரு கூட்டணிக்கு போகணும்னா நோட்டும் வேணும். அப்ப தாவேக்காவிடம் இருந்து நீங்க ஒரு சில்லறையெல்லாம் பெயராது. அதனால இவங்க கண்டிப்பா அங்க போகமாட்டாங்க. அதுக்கடுத்து பாமக, நீங்களே சொல்ற மாதிரி இன்னைக்கு பாமக 2ஆ பிளவுபட்டு நிக்குது. ஒரு பக்கம் ராமதாஸ், இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் பின்னால பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க. இப்ப ராமதாஸுடைய குற்றச்சாட்டின்படி அவருடைய கூற்றின்படி ஏதோ ஒரு போலியாக சில டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி தன்னை வந்து ஒரு கட்சியின் தலைவராக அவர் வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. அதுக்கு அடுத்து அன்புமணியினுடைய ஒரே நோக்கம், ஒரே லட்சியம் என்னன்னா ஒன்றிய அமைச்சர் பதவி, முக்கியமாக சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை வாங்கணும். அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கணுங்கிறத தவிர அவருக்கு வேற எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு நிபந்தனையா வச்சு பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் போவாரு. மற்ற எந்த கட்சி பின்னாலையும் அவர் போகமாட்டாரு. அப்ப அன்புமணி அதிமுக கூட்டணி பக்கம் போனா அதே கூட்டணிக்கு ராமதாஸ் போக மாட்டாரு. அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அதற்கு எதிரான
கட்சி ஏதோ அந்த கூட்டணியில தான் போவார். அது அதிகபட்சமாக திமுக கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ பாமகன்ற ஒரே கட்சிய வச்சு இப்ப 2 பேரும் இரு துருவங்களா வந்து தேர்தல சந்திக்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா மக்கள் ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க. அது ம். பல்வேறு செய்திகள் மூலமா நம்மளாலேயே அதை உணர முடியுது. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாமகவை யார் உருவாக்கியது, யார் வளர்த்தது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல அன்புமணியையும் அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இவர் எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது அந்த வன்னிய சகோதரர்களுக்கு தெரியும். அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் பக்கம் தான் நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வன்னியர் வாக்கு அப்படிங்கிறது ஒரு 2 பேருக்கும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இவங்க வந்து ஜாதிய முன்னிறுத்தியே வந்து தமிழகத்துல அரசியல் பண்றது, ஒரு விதமான த எப்படி தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்காதா? நிச்சயமாக. அதாவது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு தீய சக்தியாக பாஜக எப்படி இருக்கோ, அதே மாரி தமிழ்நாட்டு அரசியல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தீய சக்தியா இருக்கிறது பாமக தான். என்னன்னா, அவன் மதத்தை வைத்து மக்களை பிரிக்கிறான். இவர்கள் ஜாதியை வைத்து மக்களை பிரிக்கிறாங்க. அதனால பாஜக இந்த நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் பாமக, நாம் தமிழர் போன்ற இந்த பிளவுவாத சக்திகளை அகற்றணும். நிச்சயமாக 2026 தேர்தலில் இந்த 2K கிட்ஸ் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வாக்களிக்கும் போது அது நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அமமுகவோட தேர்வு எந்த கூட்டணியா இருக்கும் சார்? அமமுக என்னுடைய பார்வையில் ஒரு லெட்டர் பேட் கட்சி. அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த கட்சிக்கு எந்த வேல்யூவும் இல்லை. நம்மை போன்ற ஊடகத்தினரை பேசி பேசி அதை ஒரு கட்சியா நம்ம பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அவர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 5 ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துக்கு போய் சேர்றாரோ அங்கே அதே 5 ஊடகங்கள் நிற்கும். அங்கே ஒரு கருத்து சொல்லுவார். அப்புறம் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு ஒரு 10 மைக்கிட்ட பேசுவார். அப்புறம் போய் ஒரு இடத்துல போய் இறங்கினோன்னா அங்கே ஒரு 10 ஊடகங்களோட பேசுவார். ஸோ இப்படித்தான் டிடிவி தினகரன் மக்களுடைய நினைவில் இருக்காரே தவிர அது ஒரு பெரிய அரசியல் கட்சியாக ஒரு இயக்கமாக சொல்ல முடியாது. நான் சொல்வது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிற மாதிரி இருக்கும். வேணா உங்களுக்கே ஒரு டிப்ஸே கூட நான் சொல்கிறேன். டிடிவி தினகரனுடைய ஒரு 10 ஊடக பேட்டிகளை போய் பாருங்க. அந்த ஃப்ரேமில் அவருக்கு பின்னால் ஒரு 10 பேர் தெரிவாங்க. நீங்கள் அவருடைய எத்தனை பேட்டி எடுத்து பார்த்தாலும் அந்த 10 பேர் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அமமுகவில் இருப்பது அந்த 10 பேர் மட்டும்தான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க என்னன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால அந்த சமூகத்தின் வாக்குகள் நமக்கு கிடைக்கும், அதுதான் நம்மளுடைய வாக்கு வங்கிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்தவர். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையுமே அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காரு, திமுகவிலும் பல அமைச்சர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அதிமுகவிலையும் பல முன்னாள் அமைச்சர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. உதயகுமாரா இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், பல பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முக்குலத்தோர் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் அமமுக கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு அபத்தமான கருத்து இல்லையா? அதனால என்னை பொறுத்தவரை அமமுக என்பது ஒரு லெட்டர் பேடு கட்சி தான். ஓகே. அடுத்ததா ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ல தமிழகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் டிவிகேக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. புதிய கட்சி தொடங்க போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அவர் 2க்குமே பதில் சொல்லிட்டாரு. நான் டிவிகேக்கெல்லாம் போமாட்டேன். அதே மாதிரி செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் மேலேயுமே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய கட்சியா நானா தொடங்குறேன் நான் எப்போ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இப்ப இவர் மறுபடியும் பாஜகவுக்கு போறதுக்கான ஒரே ஆப்ஷன் தான் இருக்குதா, இல்ல திரும்ப அதிமுகல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா நிறைய செல்லாத ஓட்டுகள் இருக்கு, செல்லாத நோட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செல்லாத ஓட்டு, செல்லாத நோட்டு தான் ஓபிஎஸ். நம்ம ஏற்கனவே செங்கோட்டையன் குறித்து சொன்ன மாதிரி ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய தொண்டர் பலம்லாம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்து எப்படியாவது அந்த இயக்கத்தில் ஒட்டிக்கணும்னு பார்க்குறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கல. அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இன்னைக்கு எந்த கட்சியுமே ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டாங்க. வேணா தனி கட்சி தொடங்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அமமுக மாதிரி ஒரு லெட்டர் பேடு கட்சியாக தான் இருக்குமே தவிர மக்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக மாறாது. என்ன காரணம் அப்படின்னா ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய கொள்கை, தொலைநோக்கு திட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பதற்கான குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாதவர் தான் ஓபிஎஸ். அதனால இவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறதே பூஜ்ஜியம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவுடைய ஒரு உளவாளியா, பாஜகவுடைய அடிமையா இருக்காரு. அதனால இவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்வது தான். அப்படி இணைத்து கொண்டால் ஒரு 2 நாள் பேப்பர்ல பரபரப்பாக இவர் பெயர் அடிபடுமே தவிர அதுக்கப்புறம் இவருக்கு எந்த எதிர்காலமும் முன்னேற்றமும் கிடையாது. இது ஓபிஎஸ்க்கு தெரியும்.
அதனால தான் நம்ம எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம வந்து அப்படி ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எப்படியாவது தட்டு தடு மாதிரி அதிமுகக்குள்ள போயிட்டா மிச்ச காலத்தை நம்ம சேஃபா ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு எடப்பாடி நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டார். தலைவரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. இவர் தானே வந்து கடந்த முறை 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒருத்தர். கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. 3 முறை முதலமைச்சர்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரா இல்லை. ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் வருது. அதனால நம்ம நகர்ந்துகிட்டு நம்மளுடைய விசுவாசி ஒருத்தரை ஒரு பொம்மை முதல்வரா உட்கார வைக்கணும். யாருப்பா சரியான ஆளுன்னு பாக்குறாரு. அப்ப இவர் வந்து சசிகலாவுடைய சமூகத்தை சேர்ந்தவர். அன்றைக்கு சசிகலா சொல்வதுதான் ஜெயலலிதாவுக்கு வேத வாக்காக தெரிந்த காலம். அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேல இவர் வந்து நம்மளுடைய விசுவாசி, நமக்கு எதிரான எந்த செயலையும் செய்ய மாட்டாருங்கிற அந்த நம்பிக்கையும் காரணம். அந்த அடிப்படையில தான் அவர் முதலமைச்சர் ஆனாரே தவிர, மக்கள் எல்லாமே ஓட்டு போட்டு அதிமுகவின் எதிர்காலமே ஓபிஎஸ் தான் அப்படின்னு அவரை உட்கார வைக்கல. அதனால அதை வந்து ஓபிஎஸ்க்கான ஒரு தகுதியா நம்ம எடுத்துக்க முடியாது. தமிழகத்துல வந்து பாஜக அப்படின்னாலே வந்து பாஜகவின் முகமாக அறியப்படுறது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்க புதிய கட்சியை தொடங்க போறோம் அப்படின்றாரு. அதுக்கான தேவை என்னவா இருக்கும்? புதிய கட்சியை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து பாஜகவை மிரட்டுவதற்கான ஒரு அஸ்திரமா தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா இப்ப அண்ணாமலை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததே பாஜக தான். கர்நாடகாவில் வந்து ஒரு காவல்துறையில ஒரு பதவியில இருக்காரு. அவரை என்னன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ண விட்டுட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு அவரை கொண்டு வர்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு ஒரு லேபிளை ஒட்டி இந்த இந்துத்துவ பத்திரிகைகள்கிட்ட எல்லாம் மூலமாக இவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் அதுக்கப்புறம் அவர் அப்படி பாஜக உள்ள வர்றாரு. துணைத் தலைவர் பதவி கொடுக்குறாங்க. அடுத்து சில மாதங்கள்லேயே அவரை தலைவராக்குறாங்க. இது எல்லாமே பாஜகவுடைய அஜெண்டா. அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க வந்து அண்ணாமலையை உள்ள கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் கொண்டு வந்த நோக்கம் கூட நிறைவேறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக என்கிற பெயர் கூட பாமர மக்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பாஜக என்கிற பெயர் வந்து ஓரளவுக்கு பரிச்சயமானதற்கு காரணமே அண்ணாமலை தான். அதுக்கு முன்ன பல பேர் தமிழ்நாடு பாஜக கட்சியின் தலைவராக இருந்தாலும் அண்ணாமலையினுடைய காலத்துல தான் பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கவன ஈர்ப்பு கிடைச்சது. ஏதாவது ஒரு ஸ்டெண்ட் வாயில வந்ததை பேசுறது, அது சரியோ தப்போ உண்மையோ பொய்யோ எவனும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்டான்னா வாயிலேயே போடுன்னு சொல்ற மாதிரி எதையாவது ஒன்று குண்டாக்க முண்டாக்க பேசி அவரை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பேட்டியை முடிச்சுட்டு ஓடிடுறது. இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல அடிபட்டு இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி கட்சியை வளர்த்தாரு. அப்ப அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நாம் தான் பாஜகவுடைய நிரந்தர தலைவர், அடுத்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலான்னு ஒரு கனவில் இருக்கும்போது இந்த அதிமுக கூட்டணிக்கு எதிராக முக்கியமா எடப்பாடிக்கு எதிராக இவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி அதுவே பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கும் காரணமாகுது. அப்ப இப்ப 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு கணிசமான இடம் கிடைக்கணும் அப்படின்னா தனித்து நின்னோம்னா நம்ம நோட்டாக்கு கீழே தான் போவோம். அப்ப அதிமுக கட்சியோட கூட்டணி அமைக்கணும். அப்படி கூட்டணி அமையணும் அப்படின்னா அண்ணாமலை தலைவரா இருக்கக்கூடாதுன்னு அவரை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அங்க உட்கார வச்சிருக்காங்க. இப்ப அண்ணாமலையுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, தலைவர் பதவியிலேருந்து தூக்குன நீங்க குறைந்தபட்சமாக ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து எனக்கு மத்திய அமைச்சர் பதவியாவது கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அது பாஜகவிடம் இருந்து நடக்கல. அதனால இந்த கட்சியை விட்டு நான் போயிடுவேன், தனி கட்சி ஆரம்பிக்க போறேங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா கரூரில் கூட அவரால் ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவர் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு தற்கொலைக்கு சமம். அதை வந்து அவர் செய்ய மாட்டாரு. அதே நேரம் நான் அப்படி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அது பாஜகவுக்கு வந்து அப்படி ஒரு சீன் போட்டுக்கிட்டே இருக்காரு. பிம்பம் மட்டும் தான் கட்டமைக்கிறார். ஆமா ஆமா அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில வந்து ரோட் ஷோ கேட்டிருந்தாங்க. பட் அங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதாவது என்னன்னா வெளிப்படையான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப கரூர்ல நடந்த மாதிரி இங்கேயும் நடந்துடக்கூடாது, அதனால நாங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு பாண்டிச்சேரி அரசு சொல்லுது. பாண்டிச்சேரியுடைய காவல்துறை அதிகாரியும் அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா இப்ப என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜயோடு வந்து இது நாள் வரைக்கும் நட்பா தான் இருக்காங்க. என்ன இருந்தாங்கன்னு சொல்லலாம், இருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸுடைய எம்எல்ஏ தான், முன்னாள் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் ரங்கசாமி ஒரு தடவை வந்து விஜயே வந்து மீட் பண்ணிட்டுலாம் போனார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில தான் இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அதை பயன்படுத்தி நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ரோட் ஷோக்கு அனுமதி கேட்போம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
கூட்டம் நடத்தவும் அனுமதி இல்லை, ரோட் ஷோ நடத்தவும் அனுமதி இல்லை. என்ன காரணம்? கரூர் சம்பவத்தை உதாரணம் காட்டி அனுமதி மறுக்கப்படுது. கோர்ட்டுக்கு போனாலும் இதைத்தான் காரணமா சொல்ல போறாங்க. அப்போ அப்படியெல்லாம் அசம்பாவிதம் நடக்காது, இங்க பாருங்க நாங்க இப்படி ஒன்று நடத்தியிருக்கோம்னு காட்டுறதுக்கு சரியான இடம் பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில வந்து இப்போ என்ஆர் காங்கிரஸ் இருக்கிறதுனால நமக்கு அனுமதி கொடுப்பாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம சேஃபா ஒரு ரோட் ஷோ நடத்தி அந்த இதை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் பர்மிஷன் வாங்குவோன்னு விஜய் நினைச்சாரு. அதனால தான் அப்படி போனது. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமா போற நேரத்துல பாத்தீங்கன்னா யாருமே நடக்காத ஒண்ணு நடந்தது. என்னன்னா காங்கிரஸோட ஒரு பேச்சுவார்த்தை பேரலா போனது. இது வந்து ரங்கசாமிக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன நினைச்சாரு, என் கூட ஒரு பக்கம் நட்பா இருந்துகிட்டு இன்னொரு பக்கம் நீங்க காங்கிரஸோட வேற பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா உங்க திட்டம் என்ன? நாளைக்கு நீங்களும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு பாண்டிச்சேரியில் நின்னா நான் காலி ஆயிடுவேன். அப்ப என்னைய காலி பண்றதுக்கு நானே எப்படி ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து பின்வாங்கிட்டாரு. இதுதான் அந்த ரோட் ஷோ அனுமதி மறுப்புக்கு பின்னால் உள்ள அரசியல் காரணம். ஓகே, அதான் அவங்க வந்து இப்போ பொதுக்கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து அதை வந்து விஜய் முன்னெடுக்க மாட்டாரு? இல்ல, பொதுக்கூட்டம் நடத்துவதுதான் சரியான விஷயம். அதே நேரம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அட்டெம்ப்ட் இவங்க பண்ணி பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கே ஒரு 50% தெரியும் அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அவங்க பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தேர்தலா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணி தான் அங்கேயே நிர்வாகமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ பொதுக்கூட்டம் குறித்து பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படி இப்ப உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய தீர்ப்பு அதனுடைய வழிகாட்டுதல் வந்த பிறகு நம்ம அனுமதி கொடுத்தா நம்ம சேஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போ வந்து தொடர்ந்து வந்து ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கேயே வந்து கிடப்பா கிடக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா வந்து அது மிகை ஆகாது. ஏன்னா வந்து தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டாலுமே வந்து அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழகத்துல இருக்கிறத விட அவங்க 2 பேருமே வந்து புதுச்சேரியில தான் அதிகமா இருக்காங்கன்னு பேச்சுட்டு எழுந்துட்டே இருக்குது. ஆமா, எப்படியாவது அங்க அந்த ரோட் ஷோ அல்லது அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்ப நீங்க அங்கதானே பர்மிஷன் வாங்கி ஆகணும். இல்ல மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது தாவேக்காவுக்கு பின்னடைவை தானே ஏற்படுத்தும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் எல்லா கூட்டத்திலையும் அப்படி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அனுபவங்களிலிருந்து தான் பாடம் கத்துக்கணும். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். அப்ப கரூர்ல வந்து நம்ம சைட்ல என்னென்ன தவறு பண்ணோம் அப்படிங்கிறது நிச்சயமா தாவேகா நிர்வாகிகள் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு அங்க நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அதுக்கடுத்து கரூர்ல இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, அது எங்கேயுமே நடக்கக்கூடாது, ஆனா நடந்துருச்சு. அதுக்காக நீங்க தாவேகா எங்கேயுமே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, எங்கேயுமே ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்றது என்னன்னா, நீங்க ரோட் ஷோங்கிற கான்செப்ட்ல இருந்து முதல்ல விஜய் வெளியில வரணும். நீங்க எங்க போனாலும் கூட்டம் வரும், ஆல்ரெடி அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க திருப்பி திருப்பி ஒவ்வொரு ஊர்லயும் போய் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஊர்லயுமே மைதானம் இருக்கும், கல்லூரி இருக்கும், பள்ளிகள் இருக்கும், அங்க ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும். அந்த மாதிரியான மைதானத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பொதுக்கூட்டத்தை நடத்துங்க. மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராம நடத்திட்டு உங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க. அதுதான் சரியா இருக்கும். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அப்படின்னு அரசு சொல்லுது அப்படின்னா அதை ஏற்று நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட்டத்துக்கு வருகிற மக்களுடைய உயிருக்கும் நல்லது. அதை வந்து விஜய் வந்து யோசிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து நிறைய பேர் வந்து செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி அதிருப்தியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து தாவேக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இல்ல, அந்த ஆர்வம் நமக்கு தெரியாது. அதே நேரம் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சிக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு தெரியும் போது பல்வேறு கட்சிகளில் இருந்து இருக்கிற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சியை நோக்கி போறதுங்கிறது வழக்கமா நடக்கிறது தான். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கும். ஒரு கட்சியிலிருந்து விலகி வந்து இன்னொரு கட்சியில போய் வரிசையை சேர்ந்துட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், அடடா இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, அதனாலதான் இவங்க போறாங்கன்னு. கிட்டத்தட்ட முடிவுகள் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து தாவேகாவை நோக்கி பல பேர் போறாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அல்லது தாவேகாவுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற அந்த கணிப்பின் அடிப்படையில தான் போறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு கட்சியிலையுமே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான பதவியில இருப்பாங்க, இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா ஒரு டம்மியாக்கப்பட்டு எந்த பதவியும் அல்லது உரிய அங்கீகாரம் இல்லாத நிலையில ஒரு அதிருப்தியில இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கு தாவேகாவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரே கூட தாவேகாவோட
ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காரு அல்லது திமுகவோட பேச்சுவார்த்தையில இருக்காருங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சியில நம்ம ஓரங்கட்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாக இன்னொரு கட்சியை நோக்கி அவங்க நகர்வதற்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல பேர் தாவேகாவை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஓரம் கட்டப்படுறவங்க வந்து தாவேக்கால போய் இணையும் போது அது எப்படி தாவேக்காவுக்கு பலமா இருக்கும்? இப்ப பாருங்க, செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார், ஒரு கட்டத்தில் நீக்கப்பட்டார். இப்ப அவர் தாவேகாவுக்கு போயிருக்காரு. இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உரிய கௌரவமும் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாஞ்சில் சம்பத்து மதிமுகவில் இருந்து விலகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா, சசிகலா, திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு இன்னைக்கு தாவேகாவுக்கு போயிருக்காரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உரிய அங்கீகாரமும் பதவியும் கிடைக்கும். இன்னொன்னு அது ஒரு புது கட்சி. அந்த புது கட்சிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான அனுபவஸ்தர்களும் அவங்களுக்கு தேவையா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் உரிய பதவியும் அங்கீகாரமும் தாவேக்காவுல கிடைக்குங்கிற நம்பிக்கையில அவங்க போறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி.